ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், நம்மளுடைய சுவாமியோட பர்த்டே வர 30ஆம் தேதி. எஸ், நவம்பர் 30 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் அவங்களோட ஃபேன் பேஜஸ் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது பற்றி நானும் சொல்லணும் அப்படின்ட்டு ஸ்மால் ரிமைண்டர் அப்படின்ட்டு ஃபியூ டேஸ் முன்னாடி ஒரு ரிமைண்டர் கொடுத்துருந்தாங்க ஹீரோவோட பர்த்டே விஷஸ்க்கு. என்னென்னா, நம்மளுடைய வாய்ஸ் நோட் வந்து அவருக்கு சென்ட் பண்ணோம்னா அது வந்து ஒரு வீடியோவாக அவங்க மேக் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு ரீச் கொடுக்குறாங்க. இனிமேல் வந்து அதெல்லாம் சுவாமி லக்ஷ்மி பிரியா எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு 4 இன்ஸ்டாகிராம் அவங்களுடைய ஐடியை கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஐடிக்கு வேணாலும் நீங்கள் வாய்ஸ் நோட் அனுப்பலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு நிறையா வந்துச்சுன்னா ஒரு 2-3 வீடியோவாக போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயங்களை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. போன முறை லக்ஷ்மி பிரியாவுடைய பர்த்டேக்கு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நானுமே அந்த வாய்ஸ் நோட்லாம் கேட்டேன். எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த சீரியல் பிடிச்சிருக்கு, அவங்க எவ்வளோ விரும்புகிறாங்க. சொல்லணும்னா வேறு நாடுகள்லேருந்து, வேறு மாவட்டங்கள்லேருந்து, அந்த மாநிலங்கள்லேருந்து அப்படின்ட்டு நிறையா விஷயங்கள், அந்த லாங்குவேஜே டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபீலுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அந்த தமிழ் உச்சரிப்புமே வித்தியாசப்படும் போது, அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்களுடைய தமிழ் வேறு மாதிரி இருக்கும், கேரளாவில் இருக்கவங்களுடைய தமிழ் வேறு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வேலைகளை இவங்க பண்ணுறாங்க. இது கொஞ்சம் ஈஸியான வேலை கிடையாதுங்க. நானும் இந்த மாதிரி சில விஷயங்கள் முன்னாடி பண்ணியிருக்கேன். பட் வாய்ஸ் நோட் வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது அதுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசி அதை ரெடி பண்ணி அதை ஒரு வாய்ஸ் நோட்டாக ரெடி பண்ணி அதுக்கு வீடியோக்கு மேட்சிங்காக ஏதாச்சும் சம்திங் போட்டு அது எல்லாமே ரெடி பண்ணணும். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. அது எல்லாமே அவங்க சூப்பராக செய்கிறாங்க. வர 25ஆம் தேதி, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. எவ்வளோ வேகமாக அனுப்புகிறீங்க. அவங்க இந்த போஸ்ட் எல்லாம் முன்னாடியே போட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாராச்சும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய சுவாமிக்கு தெரியப்படுத்தணும்னா செய்யுங்க. இது மட்டும் இல்லை, உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயே அவரை வந்து ஹேஷ்டேக் போட்டு போட்டிங்கன்னா அவர் பார்ப்பார். அந்த மாதிரியான விஷயங்களும் செய்யுங்க. ஸோ ஓகேவா, நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவங்களுக்கு நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு தான் அந்த ஃபேன் பேஜஸ்லாம் பண்ணுறாங்க. நிச்சயமாக ஒரு பாராட்டக்கூடிய பெரிய ஒர்க்கு. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நிச்சயமாக அது சாதாரணமான வேலையே கிடையாதுங்க. சும்மா ஒரு பந்தாக்காகலாம் பண்ணவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஒரு விஷயம்தான். ஸோ அன்பு வந்து எப்போதுமே அழகானது. உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோன் அட்வான்ஸ் விஷஸ் நம்மளுடைய சுவாமிக்கு.